ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் ஓகேங்களா. அங்கே தான் போட போகிறேங்க. ஒரு போர்வெல்லுக்கு 3 இன்ச்சு டெலிவரி. வாங்க வீடியோக்கு போகலாம். சேர் ஏறு ஓட்டுறேங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜேஎம் தமிழ் சொல்டெக்கில் வந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜேஎம் தமிழின் வணக்கம். தொழில் பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து மத்திய அரசு என்ன சொல்லி நிற்கிறாங்கன்னா மின் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நீங்கள் பார்த்தீங்களே எனக்கு தெரியல, என் வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்காங்க. அடுத்த மாதம் வந்து எப்பயுமே தட்டுப்பாடு தான் இருக்குது. 1,00,000 கோடி கடை இருக்குது ஓகேங்களா. 1,00,000 கோடி மின் இதில் வந்து மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம இதில் மட்டும் கரண்ட் இப்போ இதில் மட்டும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா போஸ்ட் கம்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. அதை மாற்றவே மாட்டாங்க. எல்லாம் வந்து பழசாகி ஒடிஞ்சு கிடிஞ்செல்லாம் கிடக்கும். நீங்கள் பார்த்துனே இருப்பீங்க. அது காரணம் என்னென்னா அமௌண்ட்டு இல்லை ஓகேங்களா. நாம் என்ன நினைக்கிறோம், பிரியா கொடுக்காம ஓட்டு போடுறோங்க எல்லாம் பண்ணுறோங்க. ஆனால் நம்ம ஏன் நம்மளே மாற்றிக்க மாட்டோங்கன்னு தெரில ஓகேங்களா. அதற்கு அடுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறவங்க, உடனே வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் போட்டு ஒரு 25,000 23,000 இன்வெர்ட்டர் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி முதல்ல பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. மின் தட்டுப்பாடு கண்டிப்பாக ஏற்படும். இப்படியே வெயில் அடிச்சுன்னு இருந்துச்சுன்னா நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்பண்ணே தான் இருக்குது ஓகேங்களா. நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே ஏற்பண்ணிருக்குது. நிறைய வந்து கரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறை இருந்தும் தான் இருக்குது ஓகேங்களா. அது மீறியும் நம்மளுக்கு கரண்ட் வந்துனே இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று 1 ஹவர் 2 ஹவர் கரண்ட் கட் ஆகிடுச்சு ஓகேங்க. நம்மளுக்கு சோலார் இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க வீடியோக்குள்ள போய் என்னன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து மின் தட்டுப்பாடு ஏற்படும், பற்றாக்குறை ஏற்படும். அதாவது அடுத்த மாதத்துலேருந்து ஓகேங்களா. அப்போ இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சாயந்தர நேரத்தில் ஈவினிங் நேரத்தில் 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் 3 ஹவர் இருந்து மின் இணைப்பை கட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அது ஒரு காலத்தில் வந்து ஒரு இடத்துல ஃபஸ்ட்டுனா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணின்னு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் நிறைய ஓடிச்சு. என்ன பண்ணாங்க, இன்வெர்ட்டரை போட்டு தாக்கி எல்லோரும் எடுத்து போட்டு ஒரு பேட்டரி இன்வெர்ட்டர் ஐயோ புழுக்கும் தாங்க முடியாது வெயிலில். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாகுது ஓகேங்களா. லூமினா இந்த மாதிரி ஏதோ ஒரு இது ஓகேங்களா சொல்ல தெரியல. நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெயில் அதிகரிக்கும். ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி வெயில் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கா நம்ம வந்து சாப்பாடு கூட வழியில்லாத இருப்போங்க. அதனால தான் தற்சார்புக்கு மாறிக்காங்கன்னு சொல்கிறது ஓகேங்களா. அதை புரிஞ்சிக்காது யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க தற்சார்புக்கு மாறிக்காங்க, இதுக்கு மாறிக்காங்க, வெஹிக்கிள் மாறிக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளம்லாம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. சால்வ் பண்ணுறதா நாம் பிறந்து நிற்கிறோம் ஓகேங்களா. ப்ராப்ளம்லாம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஓகேங்களா. இரவு இருந்தால் பகல் இருக்கும், அன்பு இருந்தால் துன்பமும் இருக்கும் ஓகேங்களா. எல்லாமே சரிபாதியாக தான் இருக்கும். அதில் நீங்கள் யாருன்னு முடிவு பண்ணுறது தான் வாழ்க்கை, புரியுதுங்களா. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இன்வெர்ட்டர் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இன்வெர்ட்டர் வாங்குறதா இருக்குதுன்னு வச்சுக்க, சோலார் இன்வெர்ட்டர் வாங்கிக்கோங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இன்வெர்ட்டர் பேட்டரி வாங்கி போட்டுருங்க. லித்தியமோ இல்லை லெடர்ஸ் எது வாங்கினாலும் சரி உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட வாங்கிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்காங்க சோலாருக்கு ஓகேங்களா. ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து சோலார் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கும். கரண்ட் வந்து தட்டுப்பாடு அதிகமாக, நிலக்கரி எடுத்துனே இருக்க முடியாது. நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஓகேங்களா. 1,00,000 கோடி கடை இருக்கும்போது எதுவும் பண்ண முடியாது. திடீர்னு வந்து இவாள் ஆச்சுன்னா எதுவும் பிரச்சனையும் வந்துனே தான் இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறேன்ல, வேற ஆளுங்களுக்கு சொன்னாங்க, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவில் நிறையா சொல்ல முடியாது ஓகேங்களா. நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, மொத்தமாக கரண்ட்டு எல்லாமே ஓடினே இருக்கும், ஆஃப் பண்ண கூட மாட்டிங்க. தெருவுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எரிஞ்சினே இருக்கும். அதெல்லாம் என்ன மொத்தமாக இங்கே ஃப்ரீ கரண்ட் 100 யூனிட் வருது அப்படின்னு மொத்தமாக எல்லாமே இயக்கினே இருப்பீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. நம்ம எல்லாமே விவசாயத்தை பண்ணுறாங்களே இல்லை, அதில் மூலிமா அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. நம்ம வாங்குறது எல்லாமே அதிகமாக இருக்கும். சாக்லேட்லேருந்து எல்லாமே டேக்ஸ் போட்டு அதிகப்படுத்தி அது மூலிமா தான் எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு ஃப்ரீயாலாம் எதுவுமே உலகத்துக்கு ஃப்ரீன்றதே இல்லை. ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக மாற்றிக்கும், அவ்வளோதான். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியை மாற்றிக்கும். ஃப்ரீன்றது எதுவுமே இல்லை ஓகேங்களா. சோலார் மட்டும் ஃப்ரீயாக வருது அப்போல்லாம் இல்லை தானே. அது காசு கொடுத்து வாங்குறீங்க. அது ஒரு 40-30 வருஷம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் ஓகேங்களா. அதுக்கும் ஒரு வேஸ்ட் கழிவு இருக்குது. அதுலேருந்து அது வந்து என்ன சொல்கிறது, கிராஃபைட் இந்த மாதிரிலாம் எடுத்து மணல்லேருந்து எடுத்து ஓகேங்களா, அதுலேருந்து எடுத்தால் ரெடி பண்ணி அதுக்கும் காப்பாறு தேவைப்படுது. எல்லாத்துக்கும் ஒரு பொருள் தேவைப்படுது. ஃப்ரீன்றது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இயற்கையை தவிர ஃப்ரீன்றது இல்லை. இயற்கையில் நீங்கள் வாழ்ந்துக்கிறீங்க, அது இயற்கையோடு அழிஞ்சு போகிறீங்க ஓகேங்களா. அதனால் நீங்கள் சோலார் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்காங்க எல்லாருமே ஓகேங்களா. மின் தட்டுப்பாடு கண்டிப்பாக ஏற்படும். இதே மாதிரி மழை எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, அனல் மின் நிலையத்துலேருந்து எப்படி, அதாவது நிலக்கரி இல்லைன்னா அனல் மின்த்தை எடுக்க முடியாது ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணீர் இல்லைன்னு வச்சுக்க, தண்ணீர் கம்மியாயிடுச்சுன்னா நீர்மின் நிலையத்துலேருந்து எடுப்பாங்க இல்லை, அந்த தண்ணி இல்லைன்னா அதையும் வந்து எடுக்க முடியாது ஓகேங்களா. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களாக மாறிக்காங்க. சோலார்ன்ட்டு நான் வந்துட்டுன்றதுக்கோசம் சோலாரை பற்றி பேசலை. எனக்கு தெரிஞ்சது மாறக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். எங்கே வேணுசாலும் போட்டுக்கோங்க. சோலார் இன்வெர்ட்டர் போடும்போது ஒரு
1500 வாட்ஸ் இன்வெர்ட்டர்லாம் இருக்குதுல்ல அந்த மாதிரி போட்டுக்காங்க. எதுனா சோலாரும் மிக்ஸி ஓடுற மாதிரி எல்லோரும் மிக்ஸியோட ஆசைப்படுவீங்க ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1100 1500 இன்வெர்ட்டர்லேருந்து போட்டுக்காங்க. அந்த மாதிரி இன்வெர்ட்டர் வாங்கிக்கணும்னு வச்சுக்கா. நான் பேனல் லைட்டு மட்டும்தான் போதிங்கன்னா ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போது 1500 வாங்கிக்காங்க. பேட்ரி சோலார் இன்வெர்ட்டரை வாங்கிக்காங்க. எல்லோரும் சொல்லுவாங்க அதான் வந்து கரண்ட்டில் போட்டேன்னு வச்சுக்கோங்க பில்லு வராது, ஒரு சார்ஜர் போடுறாங்க அது மாதிரி தான் எடுக்கணும். அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக வந்து ஒரு 100 ரூபா பில்லு கட்டுறீங்கன்னு வச்சுக்க. கட்டவே இல்லைன்னு எனது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா போட்டு விட்டுருந்தேன். ஒரு இன்வெர்ட்டரை போட்டு சும்மா போட்டு விட்டுருந்தேன். இப்போ கரண்ட் பில்லே வராச்சு 100 வீட்டில் கழிஞ்சிடும். ஆனால் 50 ரூபா வந்துருச்சு இந்த வாட்டி. ஏன்னா உங்கள் பேட்ரி வந்து ஓடினே இருக்குது. அதாவது ட்ரை ஆகும், திருப்பி அதே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி திருப்பி அந்த ட்ரையை வந்து திருப்பியும் ரீசார்ஜ் பண்ணி உங்கள் கரண்ட் எடுத்து உங்களுக்கே கொடுத்துனுக்கு. அப்போ வந்து என்ன ஆகுது, உங்கள் கரண்ட்டை சேவ் பண்ணி திருப்பி உங்களுக்கே கொடுக்கும் ஓகேங்களா. அந்த இது கரண்ட் பில் வந்து தான் ஆகும். 100 ரூபா கட்டிங்கன்னா 500 ரூபா வரும் ஓகேங்களா. அந்த மாதிரி வந்தே தான் வராதெல்லாம் இருக்காது. அதுக்கு தான் சோலார் கொஞ்சமாக போட்டுக்காங்கன்றது. ஒரு பேனல் ஒரு 550 ஒரு பேனல் போட்டிங்கன்னா போதும். வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான 2 பேனல் போடலாம். ஹெவியாக யூஸ் பண்ணுறாங்கன்னா இல்லைனா ஒரு பேனல் போட்டுக்காங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து வீட்டுக்கு ஒரு சோலார் இருக்கணும் ஓகேங்களா. சோலார் யார் கண்டுபிடிச்சான்னு தெரில ஓகேங்களா. நம்மளுக்கு ஒரு அதிசயமாக வந்துருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 வருஷம் ஒரு பிரச்சனை இல்லை. அது பாட்டுக்கு போட்டு கனெக்ஷன் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி மட்டும் தான் போவோம். அதில் லித்தியம் பேட்டரி லித்தியம் பெராக்சைடு லெட் ஆசிட்டும் போட்டுக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, அவங்க வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுப்பாங்க. நிறைய ஒரு 8 சோலார் மூலியமாக சார்ஜ் பண்ணும்போது 8-9 வருஷம் வரும் ஓகேங்களா. இப்போலாம் நிறைய ஆப்ஷன் வந்துடுச்சு. லித்தியம் பேட்டரி வந்து கம்மியாக வரணும் ஓகேங்களா. லித்தியம் பெராக்சைடு வந்து கம்மியாக வந்துச்சுன்னு வச்சுக்க. இது 150 mAh வேறு ஒரு 2000 எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இது அது ஒரு 15000 எடுத்தால் இது வந்து 19000 வருது. 100 AH அதுக்கு ஈக்குவல் ஆகிடுது. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக சோலாருக்கு மாறிக்காங்க ஓகேங்களா. கண்டிப்பாக தட்டுப்பாடு வரும் ஓகேங்களா. தட்டுப்பாடு வரும்போது இதில் மட்டும் இல்லை, இயற்கையிலும் மாற்றிக்காங்க. உங்கள் தேவை நீங்களே பூர்த்தி செஞ்சுக்க. கேஸ் வேணுமா, சாணி எருவாயு இந்த மாதிரி பண்ணிக்காங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உரத்துக்கு எங்கேயோ தேடி கிடக்குறங்க. ஏன் ஆடு வளர்க்கக்கூடாதா தப்பா, மாடு வளர்க்கக்கூடாதா தப்பா? தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. விவசாயம் பண்ணி உங்கள் தேவையை ஃபஸ்ட்டு பூர்த்தி செஞ்சுக்க. மேலே மாடி தோட்டம் வைக்கிறாங்க, எல்லாமே கஷ்டப்பட்டு நிறைய மாறினே தான் வராங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க தெரியாதவங்க என்னவோ ஓடினே கிடக்கிறாங்க. நான் பணம் சேர்த்துன்னு ஓடினே இருக்கிறாங்க. அது மீறி சந்தோஷம் வேணும் இல்லை. ஒரு தாட்டி கஷ்டம் வரும், அதுக்கப்புறம் அந்த கஷ்டத்தை மீறி சந்தோஷமும் வரணும் ஓகேங்களா. அப்போ தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஓகேங்களா. கஷ்டம் மாறி மாறி வந்துனே இருக்கும். கஷ்டமும் இன்பம் துன்பம் மாறி வந்தால் தான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே வந்தால் நீங்கள் வாழ தேவையில்ல, துன்பம் மட்டுமே வந்தாலும் நீங்கள் வாழ தேவையில்ல. 2 மாறி மாறி வரது தான் நம்ம பிறப்பினுடைய அதிசயமே இந்த பிரபஞ்சத்தில். அதாவது கண்ணுக்கடங்காத பிரபஞ்சம் ஓகேங்களா. நீங்கள் கணிக்க முடியாத பிரபஞ்சம். நீங்கள் என்னத்துக்கு வாழ்கிறீங்கன்னே தெரியாத பிரபஞ்சம் ஓகேங்களா. ஏதோ ஒன்று ஓடினே இருப்பீங்க, எது காரணமெல்லாம் ஓடுவீங்க. ஆனால் திங்க் பண்ணி பாருங்கள், நம்மளாம் என்னத்துக்கு ஓடுறேன்ட்டு ஓகேங்களா. நல்லதோ கெட்டதோ என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். தப்போ ரைட்டான்னு எனக்கு தெரியாது. சோலார் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்காங்க. என்னால் முடிஞ்சு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறோம் ஓகேங்களா. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு ஜெயமாஸ். பிடிச்சது லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். பாய்.